உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். 1ஆம் தேதி இந்திய தேசத்துல நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். இப்ப நான் இங்க இருக்கிறேன். ஆகையால என்னை நேசிக்கிற மக்கள் என்ன சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க ஸ்ரீலங்கால இருந்தாலும் பரவாயில்ல, சாயங்காலம் மாத்திரம் எங்களுக்கு நேரம் கொடுத்தீங்களா, நாங்கள் அந்த செல்லை ஆன் பண்ணி வைக்கிறோம், நாங்கள் எல்லாம் பாடி ஆராதனை பண்ணிட்டு அந்த கர்த்தருடைய நேரம் வரும்போது, வார்த்தை வரும்போது நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், ப்ளூடூத் ஆட் பண்ணிட்டு நாங்கள் மைக்கை வச்சிடறோம், நீங்கள் எப்படியாவது செய்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு நேரம் இல்லை, நான் வேற ஒரு ஊழியத்துக்கு போயிட்டேன். பாருங்க, அதற்கு முன்னதாகவே நான் உட்கார்ந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை நேசிக்கிறதுனால மக்கள் கேட்கிறார்கள், என்ன சொல்லணும்னு சொல்லும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். இன்னும் நான் சரியாவே எழுதலை, செய்தியெல்லாம் எடுக்கல, இனிமேல் தான் எடுக்க போறேன். ஆண்டவன் ஞாபகப்படுத்த போத்திரம் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்றைக்கு நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்க, பல வேளைகளிலே நாம் தோல்விகளை சந்திக்க, பல வேளைகளிலே ஆண்டவரை முறுமுறுக்க, கேள்வி கேட்க, நாம் எதிர்பார்த்த வாஞ்சித்த காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க, ஏதோ பெரிய பாவங்களை நாம் ஆண்டவருக்காக செய்து விட்டோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சாமுவேலை கேட்டால் சொல்வார், நான் உங்களுக்காக ஜெபிக்கவில்லை என்றால் நான் யார்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன். புரியுதுங்களா உங்களுக்கு நான் பேசுறது? பாருங்க, இப்ப நான் பாஸ்டருக்காக ஜோம் பண்ணல அப்படின்னா நான் யாரு? பாவி இல்ல, தேவனுக்கு விரோதமான பாவி. அப்ப தேவனுக்கு விரோதமான நான் பாவம் செய்தா என்ன மன்னிக்கிறது யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு சபை தந்தாரு, இந்த சபைக்காக நாம் ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப வந்திருக்கிற ஆத்துமாக்கள், கர்த்தர் இந்த சபையில நம்மளை கொண்டு வந்து சேர்ந்த போது இந்த ஆத்துமாக்கள் தான் இருந்தார்களா? எத்தனை திரள் ஆத்துமாக்கள் இருந்தார்கள் கவனியுங்கள். அந்த ஆத்துமாக்கள் இன்றைக்கு இருக்கிறதா? நம்முடைய இளைஞன பந்துக்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களா? கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்கிறாரா? ஜெபிக்கிறோமா? வேத வாசிக்கிறோமா? ஆதி அன்பிலே நாம் கிறிஸ்துக்குள்ளே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதெல்லாம் நாமே பரிசோதித்து பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவ்வப்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுகிறோமா? ஆனா எதிர்பார்ப்பல சொல்லுங்க, எதிர்பார்ப்பல பெருசா இருக்கு. ஆண்டவரே, கோடி ரூபாயில வீடு வாங்கிடலாம் ஆண்டவரே, லட்சம் ரூபாயில வாகனம் வாங்கிடலாம் ஆண்டவரே, எனக்கு திருமணம் ஆயிடலாம் ஆண்டவரே, நான் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் ஆண்டவரே, நான் படித்துக் கொண்டிருக்கிற நல்ல மதிப்பெண்களை பெறணும் ஆண்டவரே, சத்துரு எனக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், அவனை நீ தோற்கடித்து எனக்கு ஜெயத்தை தர. நல்லது நல்லது, நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்கிற. நல்லது. ஆனா இவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டும்னா வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. கூப்பிடுகிற தேவ ஜனங்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இந்த எரேமியா எப்ப கூப்பிட்டாரு? வாசிங்க 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கவனிங்க, நான் நீண்ட நேரம் பிரசங்கிக்க விரும்பவில்லை, நமக்கு நேரம் இல்லை, நான் முடிக்கிற. கவனிங்க, எப்போ இந்த எரேமியா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான்னா அவனுடைய வாழ்க்கையில கவனிங்க, அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், இப்படி நடக்க வேண்டாம், இப்படி பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னால் சொன்னபடி செய்கிறவர். ஆகையால் இந்த உலகத்திலே எப்படியாவது மக்கள் எப்படியாவது போவார்கள், ஆனால் நமக்கென்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது, இப்படிதான் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை சொன்னதுனால இந்த எரேமியாவுக்கு பிரச்சனை. இப்ப அவருடைய பிரச்சனை என்ன? அடைக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனா இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில எரேமியா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். என்ன சொல்றோம்? நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலை.
நான் ஏற்கனவே சொன்னல உங்களுக்கு, அண்ணால அவளுக்கும் கற்பழிக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனா என்ன பண்ணா, தேவாலயம் போனா. வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு வரக்கூடாது. வாரத்துல 7 நாள்ல எப்படியாவது ஒரு 2 நாள் 3 நாளாவது தேவாலயம் வந்து போனோம். பாருங்க, 1 மணி நேரம் ஒரு சகோதரி ஜெபித்தால் அடுத்த 1 மணி நேரம் ஒரு சகோதரி வரணும். 1 மணி நேரம் ஒரு சகோதரன் ஜெபித்தால் அடுத்த 1 மணி நேரம். தேசம் பாழாய் போனால், குடும்பம் பாழாய் போனால், உண்மையாகவே நம்முடைய இனஜன பந்துக்கள் பாழாய் போனால் அந்த ரத்தப்படியை கத்த நம்மிடத்தில் தான் கேட்பார். அதனால தான் நான் எங்க போனாலும் சொல்லுவேன், ஒண்ணு போ, இல்லைன்னா சொல்லு, இல்லைன்னா குடு. ஹலோ, ஒண்ணு போ, இல்லைன்னா சொல்லு, இல்லைன்னா குடு. ஒண்ணுமே செய்யலன்னா நியாய தீர்ப்புல போய் நிக்கணும். மறந்துடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ சாப்பிட்டோம், தூங்கணும், வேலை செய்தோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், அதனால வயதாகி விட்டது, வீடு போன்னு காடு வாவாந்து என் காலம் முடிஞ்சுன்னு வாழ்ந்தேன்னா நீ ஆண்டவருக்கு நீ நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகையால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிற வரையில நீ நானும் அவருக்காவது எதையாவது ஒன்றை செய்யணும். சபையே, அப்ப நல்லா கவனிக்கிறீங்களா? அடைக்கப்பட்ட சூழ்நிலையில அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. 2வது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன. 2வது எப்ப கூப்பிடணும்? ஆபத்துல கூப்பிடணும். கூப்பிடுறோமா? ஆபத்துல கூப்பிடணும். ஐயோ ஆபத்து வந்துச்சு, ஆண்டவரே கைவிட்டு விட்டாரு, இப்படி ஆபத்து எனக்கு நேரிவிட்டது, அதையே பேசிக் கொண்டிருக்க கூடாது. பாருங்க, வேதத்துல பேதுரு என்ற ஒரு மனிதன் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் இந்த கடலின் மேல் நடந்து வர எனக்கு உதவி செய்யணும். அப்படின்னு சொல்றாரு, வாப்பா நான் தான் வா. பாருங்க, பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான் என்று போட்டிருக்கும். ஆனா நடந்தவன் அவிழ்ந்து போய் அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரே என்னை ரட்சியா. என்ன காரணம்? ஆண்டவரை அவன் பார்த்த வரையிலே அவனுக்கு பிரச்சனையே இல்லை. எப்போது அவன் காற்றை பார்த்தானோ, எப்போது அக்கம் பக்கம் பார்த்தானோ, எப்போது மனிதனை பார்த்தானோ, என்று உலகத்தை பார்த்தானோ, என்று இச்சையை பார்த்தானோ, என்று உண்மையாக பாவத்தை பார்த்தானோ, என்று விழுந்து போன மனிதர்களை பார்த்தானோ, அன்றைக்கு அவன் விழுந்து போனான். ஆனால் இரக்கமுள்ள ஆண்டவர், ஒரு பெரிய ஆபத்து, அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, அந்த ஆபத்திலே அவன் கூப்பிட்டான், அவனை கர்த்தர் தூக்கி எடுத்தார். வேதம்